ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் குறித்த தகவல்களை, நிறைய தகவல்களை சின்ன சின்ன விஷயங்களாக லாஜிக்காக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் பார்த்துட்டு வரோம். நான் என்னுடைய வீடியோக்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் ஈஸியாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகருக்கு நோய் வருமா அல்லது ஒரு மனிதனுடைய நோயை கண்டறிவது எப்படி? சிலருக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியிலே சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஆளுக்கு உடம்பு சரியாகும், பையன் பிறந்தப்போ பையனுக்கு 15 வயசு ஆகும், அவனை தூக்கிட்டு சுற்றுவாங்க. பையனுக்கு சரியாயிரும், பொண்டாட்டி கூட சுற்றுவாங்க. இப்படியே எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியிலே சுற்றுறது. மருத்துவர்களை பார்த்துட்டு இருக்கிறது, மருத்துவ செலவாக வருது, எப்போ பார்த்தாலும் உடம்பு விஷயங்கள் பிரச்சனை. இது இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அதுலேயும் குறிப்பாக இந்த நோய் வருவதற்கு ஏதாச்சும் கிரகம் இருக்கா, இந்த நோய் வருவதற்கு ஏதாச்சும் கிரகம் இருக்கா, ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நோய்களை குறிப்பிடுது அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதில் கொஞ்சம் தான். ஏன்னா ஒரே நாள்லேயே டாக்டர் ஆயிட முடியாது எல்லாரும். அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே என்னென்ன விஷயங்கள் மேம்போக்காக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் நோய் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு 2 கிரகங்கள், குரு செவ்வாய். இந்த குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருந்தான், அது எந்த கட்டமாக இருந்தாலும் சரி. சார் எனக்கு வந்து மிதுன லக்னம், எனக்கு கடக லக்னம், நான் வந்து கன்னியா லக்னம், நான் வந்து மகர லக்னம், 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதின்ற கதையே தேவையில்லை. சார் எனக்கு இந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரம் தேவையில்லை. பாதகாதிபதி 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, இது மாதிரி குழப்பங்கள் தேவையில்லை. டைரெக்டாக நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும், குரு உள்ள ராசியிலிருந்து செவ்வாய் 1-5-7 அல்லது செவ்வாய் உள்ள ராசியிலிருந்து குரு 1-5-7, இப்படி எந்த மாதிரி 1-5-7 இணைஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன், இன்றைக்கி போவாங்க, 2 நாள் படுப்பாங்க, 3ஆம் நாள் அறுத்துட்டு தையல் போட்டு 4ஆவது நாள் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு அமைப்பு. இந்த மாதிரி குரு செவ்வாய் இணையாமே இருந்தாலும் கூட நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே 4 மூலைகளில் செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள். அப்படி செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நோய் தொற்றுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், திடீர்னு ஒரு நோய் வரலாம், வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நோய் வரலாம். நிறைய நாள் மாத்திரை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரெஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை, 38 வயசில் சுகர் வந்துருச்சு சார், 37 வயசில் சுகர் வந்துருச்சு சார்னு சொல்கிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 4 மூலையில் ஏதாச்சும் ஒரு மூலையில் செவ்வாய் இருக்கும். அந்த செவ்வாயும் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்புல இருந்துச்சுன்னா இன்னும் மோசம். இது மாதிரி இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன குரு செவ்வாய் இல்லை சார். அப்படி இருந்தாலும் நோய் வருமானா? ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து வக்கர பரிவர்த்தனை உச்ச நீச்சம் அடைஞ்சாலும் ஏதாவது ஒரு நோயை கொடுக்கும். அப்போ செவ்வாய் என்ற கிரகம் நோயை குறிப்பிடுவது. அதனால தான் அந்த பேர் ரோகன்னு சொல்கிறாங்க. அதனால தான் செவ்வாயை முருகன்னு சொல்லி வைத்திய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செவ்வாய் என்பது உடல் நோய், உடல் ரோகங்களை கொடுப்பது. அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பவராக இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு உடல் நோய் வந்துடும், உடல் ரோகம் வந்துடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்குது, அப்போ இவருக்கு என்ன நோய் வரும்ன்ற கேள்வி அடுத்த கேள்வி இல்லைங்களா? அப்போ நான் வந்து வரிசையாக சொல்கிறேன், சின்ன சின்ன நோட்ஸாக குறித்து வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தால், சனி ராகு ஒரே கட்டத்தில் இருந்தாலும், சனி உள்ள ராசிக்கு 1, 5, 7, 9ஆவது கட்டத்தில் ராகு இருந்தாலும் அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை வரும். அவங்க வீட்டில் நரம்பு நியூரோஃபின் டேப்லெட் சாப்பிட்றது, நரம்பு மண்டலங்கள் டேப்லெட் சாப்பிட்றது, இந்த பக்கமாக வந்து வலி வருது, அப்புறம் ஃபிக்ஸ் வருது. நிறைய பேருக்கு குடும்பங்களில் ஃபிக்ஸ் வர குடும்பம் இருக்கும். அவங்களுடைய குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சனி ராகு இணைவு இருக்கும். ஆயுதங்களுடைய பேர், எங்கள் அப்பா பேர் தண்டாயுதபாணி, எங்கள் மாமா பேர் வேலாயுதம், வேலுன்னு ஒருத்தர் பேர் இருக்குது, தண்டபாணின்னு பேர் இருக்குது. இந்த மாதிரி ஆயுதங்களுடைய பேர், மணிங்கிற பேர், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த எலும்பு மண்டலங்கள், நரம்பு மண்டலங்களில் பிரச்சனை வருது. இது எல்லாமே சனி ராகு இருக்கிறது தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகுவும் இருந்தால் அவங்களுக்கு நரம்பு மண்டலம், தைராய்டு, ப்ரெஷர் சம்மந்தமான மாத்திரைகள் எடுக்கக்கூடியது, தொடர் மாத்திரைகள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. சரியாக புரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகுவும் இருக்குது, அவர் ஜாதகத்தில் குரு செவ்வாய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இவருக்கு இந்த பிரச்சனை டிலேயாக வரலாம். இந்த குரு செவ்வாய் இருக்குது, செவ்வாய் ராகு இருக்குது, செவ்வாய் பரிவர்த்தனை இருக்குது, செவ்வாய் வந்து விளிம்புல இருக்குது, இல்லை செவ்வாய் 4 மூலையில் இருக்குன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை 35, 36 ஆரம்பிக்கிறப்ப இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும் சேர்ந்து. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி ராகு இருந்தால் இப்படி, சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா கால் உடையிறது, இடுப்பெலும்பா உடையிறது, முதுகு தண்டுக்குள்ளே பல்ஸ் ஆயிடுறது, L1, L2, L3, S3, S1 சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் போலீஸ்காரங்க மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த முதுகு உடஞ்சி போச்சு, இந்த தண்டு உடஞ்சி போச்சு, இதுக்குள்ளே பைப்பில் பிரச்சனை, அமுங்கிருச்சு, பிதுங்கிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. இதெல்லாம் வந்து சனி ராகு, சனி செவ்வாய் இணைவு. இது வந்து முதுகு தண்டை பாதிக்கும். சூரியன் சனி சேர்ந்தாலும் தலையிலிருந்து கீழே வரைக்கும் முதுகு தண்டில் ஏதாச்சும் பல்ஸ் இல்லாட்டினா ஏதாச்சும் கால்சியம் வளர்றது, எலும்பு வளர்றது வரும். சில பேருக்கு வந்து சனி செவ்வாய் தான் இணைஞ்சிருக்கும், காலுக்கு கீழே அந்த முதுகு கீழே வரக்கூடிய பெண்டு பிரச்சனைலாம் கொடுக்கும். அப்போ இந்த சனி ராகு சூரியன் இந்த காம்பினேஷன், சனி சூரியன் காம்பினேஷன் வந்து தலையில் பிரச்சனையை கொடுக்கும். நிறைய பேர் வீட்டில் மூர்த்தின்னு பேர் இருக்கும், கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கும்.
அப்புறம் என்னென்ன மூர்த்தி இருக்குது? கிருஷ்ணமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி. மூர்த்தின்ற பேரில் நிறைய மூர்த்திகள் இருக்குது. அந்த மூர்த்திங்கிற பேர் ஆனந்தன் பேர், அனந்தன்னு பேர், ஆனந்தின்னு பேர். அப்புறம் ராஜேஸ்வரி, ராஜேந்திரன், இந்த மாதிரி பேர். இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து சனி சூரியனுடைய பேர். அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தலையில் பிரச்சனை வந்துடும், இல்லைனா ஆட்டிசம் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த பேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு உருட்டி பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த பேர் இருந்து யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தால் போய் டாக்டரை பாருங்கள், இல்லைனா சின்னதாக சிம்டம்ஸ் ஆரம்பிச்சுன்னா டாக்டரை பாருங்க தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி சூரியன் நினைவு வந்தால் தலை மூளை சம்பந்தமான பிரச்சனை. சார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு சார் அப்படின்னா பல்லு சம்பந்தமான விஷயம், கண்ணை சம்பந்தமான விஷயம், யூரின்ல வந்து யூரின் பிரச்சனை, யூடிஐன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரனும் செவ்வாயும் சேரும் பொழுது வருதுங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்குன்னு வைங்களேன். சந்திரன் சுக்கரன் எப்படி சார் அப்படின்னா, சந்திரன் சுக்கரன் ஒரே கட்டத்துலையோ சந்திரனுக்கு சுக்கரன் 1-7 போல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிசிஓடி ஃபைப்ராய்டு வருது. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி இருந்து செவ்வாய் 4 மூலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு 18 வயசுல இருந்து இர்ரெகுலர் பீரியடும், அப்பப்போ இந்த கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய பிசிஓடி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை பிறக்காக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து பவராக இருந்து 4 மூலையில் இருந்து அவங்களுக்கு சந்திரன் சுக்கரன் நினைவு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிசிஓடி இருக்கும். சார் அவங்களுக்கு சந்திரன் சுக்கரன் நினைவு இல்லை, ஆனால் செவ்வாய் காரணம் இருக்குது, சனீராக இருக்குது அப்படின்னா தைராய்டுனால குழந்தை பிறக்காமல் இருக்கும். சார் பொண்ணு ஜாதத்தில் இருக்குது, ஆமாம் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டோம், பிசிஓடி சரிபடியாகிடுச்சு. பையன் ஜாதத்தில் பார்க்குற பையன் ஜாதத்தில் செவ்வாய் வந்து 4 மூலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு மோர்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய விந்தணு நீந்தி செல்லக்கூடிய தன்மையில் பிரச்சனை இருக்கும், இல்லைனா சுகர் இருக்கும், அவருக்கு வந்து அந்த ஆர்கனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அணுகி பக்கத்தில் போய் பார்த்து தான் செய்யணும். அப்போ ஒரு ஜாதத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு இல்லைன்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் வரும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த மஞ்சள் காமாலை வர குடும்பத்தில் ஊரம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை எல்லாத்துக்கும் வரும். இருந்தாலும் குறிப்பிட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து நோயாக மாறி உயிருக்கு ஆபத்து கொடுக்குதுல, இந்த மாதிரி வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைஞ்சு தான் மஞ்சள் காமாலை அல்லது மாரடைப்பு தொடர்பான பிரச்சனைகள் வரும். அப்போ மஞ்சள் காமாலை பார்த்தாச்சு, பிசிஓடி பார்த்து, இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் சேர புதிய நோய்கள் வரும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறக்காது. நிறைய பேர் குழந்தை பிறக்காம இந்த ஐவிஎஃப்ல குழந்தை பெற்றுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் முயற்சி செய்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூரியன் புதன் தனித்து சேர்றது, அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் இருந்தால் குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாக இருக்கும். அப்போ இது மாதிரி கிரகங்களை ஒவ்வொன்றையும் சேர்த்து பலன் சொல்லலாம். இப்போ புதனும் சந்திரனும் சேர்ந்துருக்குன்னு வைங்களேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 35 வயசுக்கு மேலே நிறைய முடி உதிர ஆரம்பிச்சிருது அப்படின்னா அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு புதனும் சந்திரனும் சேர்ந்துருக்கும். புதன் சந்திரன் சேர்ந்தால் முடி உதிர்தல், திடீர்னு வெள்ளை கலரில் பேட்சாக வருது, முடி வட்டமாக வெள்ளையாயிடுறது, இந்த மாதிரி முடி சம்பந்தமான பிரச்சனை, தோல் சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு வழியான வலிகள், இதெல்லாமே சந்திரனும் புதனும். இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்துருந்துச்சுன்னா திடீர்னு போவீங்க, ஃப்ரெண்டுக்கு பிளட்டு கொடுக்கலான்னு போவீங்க, பிளட்டை கொடுத்துட்டு வந்துருங்க, டாக்டர் கூப்பிடுவார், சார் உங்களுக்கு ரத்தத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் டாக்டர் செக் பண்ணிக்கணும்னு போய் செக் பண்ணால் வேறு ஏதாச்சும் நோய் இருக்கும். அப்போ ஏதாச்சும் ஒன்று செக் பண்ண போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறது வந்து இந்த புதனும் சந்திரனும். அப்போ புதன் சந்திரன் இருக்கவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் அவங்க ஃப்ரெண்டில் வந்து அபிராமி, வினோத், அபினேஷ், சாமு, சுந்தர், இந்த மாதிரி பேர் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தை உடனே எடுத்து பாருங்கள். சந்திரன் புதன் இருக்கும், உடனே ஓடி போய் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அதுன்னு வந்துச்சுன்னா பார்த்துங்க. ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக முடி உதிர்தல் இல்லைனா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்குது அப்படின்னா மன அழுத்தங்கள், டிப்ரெஷன், அப்புறமா வந்து கண்ணு சம்பந்தமான விஷயங்கள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை, பெண்களுக்கு வந்து சிறுநீரகம் சம்பந்தமான விஷயம், அதெல்லாம் வரும். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ல இல்லைன்னா அந்த பிளாடரில் வந்து கல் இருக்கிறது, சின்ன கல்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கல் வரைக்கும் அந்த மூத்திரத்தாரையில் இருக்கக்கூடிய கல் பிரச்சனைகள், இதெல்லாம் கொடுக்கறது சந்திரனும் செவ்வாயும். அடுத்து வந்து ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சூரியனும் இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே வந்து மன அழுத்தங்கள், எப்பயுமே வந்து குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போகக்கூடிய உணர்வுகள் இதெல்லாம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றா இருக்குன்றது வந்து 1-5-7 தான் புரிஞ்சுக்குங்க. குரு சந்திரன் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொதுவாகவே ஒபிசிட்டி ஆகக்கூடிய பிரச்சனை, எப்பயுமே வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவும் வக்கரமாகியோ பரிவர்த்தனையாகியோ விளிம்போ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பால்பிட்டேஷன் சொல்லும்போது பேசுகிறப்பே ஒரு மாதிரி மூச்சு அடைச்சு பக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் வரும், ஒரு மாதிரி பதட்டம் வரும். அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த குரு வக்ரமும் பரிவர்த்தனையாக இருக்குது. நிறைய பேருக்கு அபாசன ஆகிறவங்களுடைய ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பரிவர்த்தனை இருக்கும். அப்போ இது மூல இன்னும் நிறைய வியாதிகள் நான் சொல்லிகிட்டே வந்து எத்தனை வியாதியை சொல்லிக்கிறேன், உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோயே வந்துடும், அந்தளவுக்கு எல்லா நோயும் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய வியாதிகள் இருக்குது. இதில் என்னென்னா ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்பொழுது ஒரு வியாதி, ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் இத்தனாவதுல இருக்கும்போது ஒரு வியாதி, ஒரு கிரகம் இந்த ராசியில் இருக்கும்போது ஒரு வியாதின்னு சொல்லிட்டு இந்த வியாதியில் பிரிச்சுக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் மருந்து அப்படின்னா நீங்கள்
ஜோசியர்கிட்டையோ பரிகாரத்திலையோ ஏதாச்சும் பூஜை பண்ணுற இடத்துலையோ போய் தேட முடியாது. நீங்கள் நேரடியாக மருத்துவரை அணுகுவதை தவிர வேறு வழி இல்லை. சார் எமர்ஜென்சியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வாங்க. என்ன சார் எமர்ஜென்சி? அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் என்ன சார் பண்ணுறது, தையலாக வந்து போட போகிறேன், டாக்டர் பாருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக இந்த நோய்களை பற்றி பேசலை. ஒரு ஜாதகத்தில் இந்த நோய் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஈஸியான வழி. ஒரு ஜோசியருக்கு நோய் வந்து அவர் என்ன செய்வார்னா டாக்டரை பார்ப்பார். அவர்கிட்ட போய் உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அவர் ஏதாச்சும் கோயிலுக்கு வழி சொல்லுவார். அப்போ நான் ஜோசியர் என்ன செய்கிறாருன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிறத செய்யுங்க. எனவே இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே மேம்போக்கான வியாதிகள் தான். இன்னும் அழுகிற அளவுக்கு டீப்பான வியாதிகள், ஒரு ஜாதத்தை பார்த்தாலே குழப்பமான வியாதிகள் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப அந்த பையனோட 10 வயசுல பார்க்குறப்ப இந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான்ற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அப்போ அதை சொல்லிட்டு நான் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் எடுத்து பார்த்து குழப்பிக்கூடாது இல்லையா? அதனால வந்து அது தேவைப்படுறப்ப ஒரு ஜோசியரை பார்த்து பாருங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த கிரகத்தில் இந்த நோய்கள் வரும்னு உங்களுக்கு ஒரு ஆச்சும் உங்களுக்கு அது மாதிரி நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரடியாக இது ப்ரிகாஷனாக இருக்கிறது எப்படி? நிறைய பேர் என்ன செய்ய நினைப்பாங்கன்னா, அந்த குரு சூரியனை பார்த்துட்டோம் சார், எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணால் அது சரியாயிருமா அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு போது செத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கான். பெஞ்ச் ப்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிறான். நம்மளுக்கு அது வரும்னா வரும். அப்போ என்ன செய்யலாம்னா ரத்தத்தில் அந்த கொழுப்பு ஏறாத அளவுக்கு உணவுகளை பாதுகாத்துக்குங்க. வந்த உடனே டாக்டரை போய் பாருங்கள். வந்தோடனே கோயில் குளம் சுத்தாமல் நேராக டாக்டரை போய் பார்த்துட்டு அவருடைய ஒப்பீனியன் எடுக்கிறது. சின்ன வயசில் பார்த்துட்டீங்க சார், இப்போ ஒரு 35 வயசுலேயே பார்த்தாச்சு, என் ஜாதகத்தில் வந்து 4 மூலையில் செவ்வாய் இருக்குது, எனக்கு சுகர் வரும்னு சொன்னீங்க. ஆமாம் சார், 38 வயசு சரியா ஒரு விஷயமா செக் பண்ண போனேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஏதோ ஒரு விஷயத்த தாம்பத்தியத்தில் பிரச்சனை, டாக்டரை போய் செக் பண்ண போகிறப்ப சார் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சுகர் மாத்திரை எடுத்துக்கலாமா? சுகர் மாத்திரைக்கு சுகருக்கும் இன்சுலின் செடின்னு ஒன்று விற்றுருக்கானுங்க, அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு டெய்லி 2 இலையாக திங்கிறேன் அப்படின்னா உங்கள் உடம்பு மொத்தத்துக்கு கெட்டு போயிடும்னு அர்த்தம். உடனடியாக டாக்டரை பார்த்து எந்த மாத்திரை கொடுக்குறாங்களோ அது கரெக்டான டோசேஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா லாங் லீவ் வாழலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து தவறானது, சித்தா மெடிசன் சரியானது, இது மாதிரி ஒவ்வொரு மெடிசனும் தவறானது சரியானது எடை போட்டு இருக்காங்க. எல்லா மெடிசனும் உங்களுக்கு என்ன நோய் வந்திருக்குன்றதை பொறுத்தா அந்த மெடிசன் தவறா சரியானது. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போது கேன்சருக்கு சித்தா மெடிசன் சரியானது, உங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் சரியானது நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்தந்த நோய் வந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா வேற எவன் சொல்றதையும் கேட்காம நேரடியாக மருத்துவரை சென்று பாருங்க. ஒருவேளை சித்தா மெடிசன் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா சித்தாவில் ரொம்ப தேர்ச்சியான ஒரு நபரை போய் பாருங்க. போன மாதம் படிச்சிருப்பார் அக்குபஞ்சர், அதுக்கு முன்னால மாதம் மலர் மருத்துவம் படிச்சிருப்பாரு, அதுக்கு முன்னால் வந்து ஏதாச்சும் ஒரு தெரப்பி, அந்த தெரப்பி இந்த தெரப்பின்னு சொல்லி படித்து வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் உடம்பை காமிச்சிங்கன்னா 4 குச்சியை சுருகி கம்பியை சுருகி விட்டுருவாரு, எல்லா நோயும் பெருசாயிரும். சரியாக தேர்ச்சியை அடைந்த மருத்துவரை பார்த்து நான் சொன்ன நோய்கள் உங்களுக்கு வரும் என்று இருந்தால் அதுக்கான ப்ரிகாஷன் என்னன்னு பாருங்க. ஒருவேளை வந்துட்டு அதுக்கான மருந்துகளை சரியாக எடுத்துங்க. இதை தவிர ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கத்தான் வழி இருக்கே தவிர சரி பண்ணுறதுக்கு ஜோசியத்தில் வழி இல்லை. சரியாக புரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், நான் சொல்லக்கூடிய நோய்களை உடனடியாக நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்காமல் இதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறப்ப இதில் இன்னும் நிறைய நோய்கள் பிராஞ்சிருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய தகவல்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.